புதிய வீடியோவில் எல்லாருக்கும் சுவாகதம். நான் இப்பொழுது எவ்வளவு உண்டு என்றால் பியூட்டிஃபுல் ஒரு ஊரான புனலூர் ரயில்வே ஸ்டேஷன் நிற்கிண்டு. பங்காளி நம்ம தமிழ் விளாகரியா, நீ என்ன மலையாளத்தில் பேசுகிற? சாரிப்பா, அந்த கேரளாக்குள்ள வந்தோடனே அந்த வைப்பில் அப்படியே நான் வந்து வைப் ஆகிடுச்சு. அதான். ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் ட்ராவல் பார்ட்னர் ராஜி அருண். வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் அருண். ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா, சொன்ன மாதிரியே பியூட்டிஃபுல் ஒரு ஊரான புனலூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும். ஸோ போன விளாகில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம மதுரையிலேருந்து ஃபுல் ஸ்ட்ரெச்சாக புனலூர் வரைக்கும் மதுரை புனலூர் எக்ஸ்பிரஸாக ட்ராவல் பண்ணி வந்திருப்போம். நெக்ஸ்ட் இங்கேருந்து ரிட்டர்ன் ஜேர்னியாக நம்ம மதுரைக்கு போகிறோம். புனலூர்லேருந்து மதுரைக்கு போனோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற பெஸ்ட் ஆப்ஷன் கொல்லம் சென்னை எக்மோர் மெயில் எக்ஸ்பிரஸ் இருக்குது. ஸோ ட்ரெயின் நம்பர் 16102 கொல்லத்துலேருந்து நம்ம மதுரை வழியாக சென்னை எக்மோர் வரைக்கும் போகிற கொல்லம் சென்னை மெயில் எக்ஸ்பிரஸில் இங்கே ட்ராவல் பண்ண போகிறோம். அப் டு சென்னை வரைக்கும் கிடையாது, நம்ம வந்து மதுரை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ஏன் மதுரை வரைக்கும் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹோம் டவுனே அதான். ஸோ அதனால் அதுக்கு மேலே தாண்டி போக முடியாது. ஸோ இந்த ரூட்டில் ஸ்பெஷலாக என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம தென்மலை காட் செக்ஷனை கடந்து போக போகிறோம். அதாவது சவுத் இந்தியாவோட மினி கொங்கோன் ரூட்டுன்னு சொல்லப்படுற இந்த தென்மலை காட் செக்ஷனை அந்த ட்ரெயின் கடந்து போகும். ஸோ அந்த வழியாக நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், அப்படியே மலையாள வைப் வருது அப்படியே கொஞ்சம். ஆக்சுவலி இந்த விளாகை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கேரளாவில் நல்ல மழை பெய்யுதுப்பா, சூப்பராக இருக்கும். அந்த காட் செக்ஷனை கவர் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சோம். பட் இங்கே வந்து பார்த்தோன்னே தெரியுது, வெயில் போட்டு கொளுத்தி எடுக்குது பாருங்க. நான்லாம் உள்ளே உட்கார முடியலன்னு சொல்லிட்டு நல்லா மேலே போய் நல்லா தண்ணியை ஊற்றிட்டு வந்துட்டேன். அந்தளவுக்கு வெயில் அடிச்சிட்ருக்கு. ஸோ காட் செக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. லைட்டாக மழை தூரிச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி வாங்க, ட்ரெயின் வர்றதுக்கு இன்னும் ஒரு 30 to 40 minutes இருக்குது. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். புனலூர் ரயில்வே ஸ்டேஷன் நம்ம வந்த ட்ரெயின் மதுரை புனலூர் வண்டி இங்கே நிற்கிது. நம்மளுடைய வண்டி வந்து கொல்லத்துலேருந்து 12 மணிக்கு கிளம்பும். ஸோ மணி இப்போ 12க்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ கிளம்பி வந்துட்டுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இங்கே 12:55 வந்து 1 மணிக்கு எடுக்குது. मदुरई तिरुचिरापल्ली के रास्ते चेन्नई एग्मोर को जाने वाली 1602 कोल्लम जंक्शन चेन्नई एग्मोर एक्सप्रेस कुछ ही समय में प्लेटफॉर्म क्रमांक 1 पर आ रही है. May I have your attention please? 16102 Kollam Junction, Chennai Egmore Express via Singottai, Madurai, Tiruchirappalli is arriving shortly on platform number 1. உங்களுக்கே நல்லா தெரியும், நம்ம வந்து தென்மலையோட காட் செக்ஷனில் போகிறதுனால இந்த பக்கம் போகிற எல்லா ரேக்குக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேங்கர் அட்டாச் பண்ணுவாங்க. பேங்கர் மீன்ஸ் பின்னாடி இந்த ஒரு இன்ஜினை அட்டாச் பண்ணிடுவாங்க. முன்னாடி ஒரு இன்ஜின் இருக்கும். முன்னாடி இருக்கிற இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா புல் பண்ணும். இந்த பின்னாடி இருக்கிற பேங்கர் பார்த்தீங்க அப்படின்னா புஷ் பண்ணும். ஏன்னா இதை ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காட் செக்ஷனில் கடந்து போகிறதுனால. ஸோ இந்த ரூட்டில் போகிற எல்லா ட்ரெயின்ஸ்லையும் இந்த மாதிரி பேங்கர் அட்டாச் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்த புனலூர் டு மதுரை பார்த்திங்கன்னா கரண்ட் அவைலபிலிட்டியில் நேற்று புக் பண்ணியிருந்தோம். நேத்தான் புக் பண்ணியிருந்தோம். நமக்கு வந்து சைட் லோயர் அண்ட் சைடு அப்பர் நம்ம எங்கள் 2 பேருக்கும் கிடச்சிருக்கு. ஸோ இங்கேருந்து ஒரு 2வது சீட்டு தான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நம்ம அந்த காட் செக்ஷன் கவர் பண்ணுற வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வாசல்கிட்ட தான் நின்றுட்டு வருவோம். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சீட்டில் போய் உட்கார மாதிரி இருக்கும். அஸ் யூஷுவல் ரூட்டு தெரியும் உங்களுக்கு, தென்மலை அண்ட் செங்கோட்டை புனலூர் செங்கோட்டை தென்காசி, அதுக்கப்புறம் ராஜபாளையம் சங்கரன் கோவில் விருதுநகர் வழியாக மதுரை போகுது. ஸோ டைமிங்ஸ் எப்படி கீப் பண்ணுறாங்க அப்படின்றதும் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காமிச்சிடுறேன்.
எக்மோரில் சொன்னபடி இந்த காட் செக்ஷன் இப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஆக்சுவலி இந்த ரயில் ரூட்டை பற்றிலாம் நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு கான்டென்ட்டாகவே எடுத்து நம்ம போடலாம். ஸோ ஆக்சுவலாக சதர்ன் ரயில்வேல பெரிய தலைக்கட்டு நம்ம இப்போ போயிட்டுருக்க இந்த கொல்லம் மெயில், சென்னை எக்மோர் கொல்லம் மெயில் தான். கிட்டத்தட்ட ரயில்வேஸ் இந்தியன் ரயில்வேஸ் தொடங்கப்படுறதுக்கு முன்னாடியே திருவாங்கூர் மகாராஜா இந்த 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 ஊரெல்லாம் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் கட்டப்பட்ட ரயில் பாதை தான் இதெல்லாம். ஸோ இப்போது இந்தியன் ரயில்வேஸ் கீழே வந்ததுக்கப்புறம் அப்போது மீட்டர் கேஜில் ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராட் கேஜில் மாற்றி கன்வர்ஷன் பண்ணி இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெயினில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 14 கோச் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து சதர்ன் ரயில்வேல இந்த இதில் 3 கோச் இன்க்ரீஸ் பண்ணி 17 கோச்சாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது கொஞ்சம் ஒரு 3 கோச் எக்ஸ்ட்ராவாக இப்போது இந்த ட்ரெயினில் ஓடிட்டுருக்கு. வாங்க அப்படியே காட் செக்ஷன் வந்துருச்சு, அப்படியே கவர் பண்ணிட்டு அப்படியே போகலாம் வாங்க. தெரியுது பாருங்க. அந்த ரூட்டில் வச்சு போவோம். அந்த ரூட்டில் அங்கே போவோம். ஆனால் அங்கேருந்து பார்த்தோம்னா இந்த ரூட்டு தெரியும். ಹತ್ತು ಹತ್ತು
தென்மலையிலேருந்து டிபார்ட் ஆகி கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ இந்த இப்போ கடந்து வந்த பாதைகளோட அழகை வர்ணிக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நீங்களே அந்த வீடியோவில் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அதனால் நான் எதுவுமே பேசாமல் அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ தொடர்ந்து வீடியோவை ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு பார்த்துட்டே வாங்க. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இந்த ட்ராவலில் இருக்குது. அது ஒரு பிரிட்ஜு. அது என்ன பிரிட்ஜுன்னு உங்களுக்கும் தெரியும். அதோட அழகை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களே வீடியோவில் பார்த்துருங்க. ஓகேங்களா? இனிமே தான் வரப்போகுது. இந்த மலையை நீ சின்னதாக்கி மண்கும்பமா என் கையில தரணும். என்னடா சொல்றீங்க? சேச்சி ஹாய். அன்னைக்கார நிற்கிறேன். பண்றீங்க போங்க. அடுத்து வணக்கம் தான் மாப்பிள்ள. வணக்கம். நீங்க ஆவலோட எதிர்பார்த்த இடம் வந்துருச்சு. வேற லெவலுங்க. எப்பா கீழே பாத்தீங்கன்னா தண்ணி போயிட்டு இருக்குங்க. வேற லெவல போகுது. அம்மா வேற லெவல் அல்டி. உண்மையிலே ஒரு வேற லெவலுங்க. செம்ம. ஆக்சுவலி நான் போன வ்ளாக்லேயே சொல்லியிருப்பேன். இந்த பக்கம் இதுக்கு முன்னாடி வந்து அகைன் இந்த ரூட்டில் போயிருக்கோம். அப்போயே நான் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு டிப்ரெஷனாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு டைம் மட்டும், ரொம்பலாம் வேணாம், ஒரே ஒரு டைம் மட்டும் இந்த ரூட்டில் வந்துட்டு போங்க. நீங்கள் இந்த ரூட்டில் ஸ்டார்ட் பண்ணி எண்டில் இந்த ரூட் முடிகிறக்குள்ளே உங்களுடைய ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் போயிருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவ்வளோ டனல்ஸு, அவ்வளோ பிரிட்ஜஸ்ஸு, வேறு லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த ரூட்டில் நமக்கு கிடைக்கும். சொல்லவே தேவையில்லை, அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற நமக்கு தான் தெரியும். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கிடச்சிருக்குன்னு எனக்கு தெரில. பட் பர்சனலாக எனக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஒரு ட்ராவலில். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வந்து ஆரியங்காவு தான். ஆரியங்காவு முடிச்சக்கப்புறம் நமக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து செங்கோட்டை தான். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் தான் நம்ம இந்த காட் செக்ஷன், ஐ மீன் ஒரு 80% கடந்து வந்துவிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஸோ இப்போ வந்து எடப்பாளையம் அப்படின்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷனை கடந்து போயிட்டுருக்கோம். பாருங்கள். ஐயோ ஆனால் இப்போ மட்டும் மழை பெஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ வேறு லெவலாக இருக்கும். ஸோ இங்கே ரோடு வேறு போகும், ஒரு ரோடுவேஸ் வேறு இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு டு கேரளா பார்டரில் அந்த ரோடு தான் இப்படி அப்படியே இந்த ட்ரெயின் ரூட்டு கூடயே சேமாக வரும். ஸோ ஆரியங்கா வந்து ரீச் பண்ண போகிறோம். ஐயோ வேறு லெவலுங்க.
ஃப்ரிட்ஜு. காட் செக்ஷன் எல்லாத்தையும் கடந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனவுடனே உங்களுக்கு ஒரு ஸ்டேஷனை பற்றி சொல்லணும். ஆக்சுவலாக இப்போ நம்ம கிராஸ் பண்ண போகிறது வந்து பகவதிபுரம் அப்படின்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன். இது வந்து எலக்ட்ரிஃபிகேஷன்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக மரம், நிறைய மரம்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த எலக்ட்ரிஃபிகேஷன் அப்படின்றனால எல்லா மரத்தையும் வெட்டி இப்போது ஒரு சிட்டிக்குள்ளே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருந்தால் எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க. ஓகே தான், பட் அந்த மரத்தை எதுவும் வெட்டாமல் இருந்திருந்தால் இன்னும் அதே அளவோடு அப்படியே இருந்திருக்கும். பட் இப்போ பாருங்கள், ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பகவதிபுரமா அப்படின்ற கேள்வி தான் வருது. ஃபுல் அண்ட் ஃபுல் மாற்றிட்டாங்க. அப்படியே ஒரு கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிருக்கு இந்த ஸ்டேஷன் ஃபுல்லாகவே. ஸோ இந்த காட் செக்ஷனை ஃபுல்லாக அப்படியே இந்த பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த செக்ஷனை ஃபுல்லாக கடந்து வந்தாச்சு, தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்டேஷன் செங்கோட்டை வரப்போகுது. அங்கே இந்த ட்ரெயினுக்கு ஒரு மெகா கூட்டம் இருக்குங்க. சும்மா 2 ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டு எல்லாம் எடுக்க வேணான்றீங்க. விருப்பம் தான். ஏன்னா இதுவே எவ்வளோ போகுது தெரியல. சிலம்பு பெட்டியை பாடாதியாக வச்சுருக்காங்க. அண்டர்ச்சியோட புதுசாக இருக்கு. मदुरई तिरुचिरापल्ली विழுப்புரம் मार्ग से चेन्नई एग्मोर तक जाने वाली चेन्नई एक्सप्रेस प्लेटफॉर्म नंबर 1 और வேகத்தை பார்த்தா ஸோ நம்மளுடைய கொல்லம் சென்னை எக்மோர் மெயில் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ லேட்டாக வந்து அந்த காட் செக்ஷனை கடந்தாலும் செங்கோட்டைக்கு ஆன் டைமுக்கு ரீச் ஆகி சூப்பராக கரெக்டாக ஆன் டைமுக்கு டிபார்ச்சரும் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செங்கோட்டை ரயில்வேஸ்
ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தென்காசி ரயில்வே ஸ்டேஷன் தான். நீங்கள் செங்கோட்டையில் பார்த்ததை விட தென்காசியில் ஒரு 10 மடங்கு அதிகமாக வந்து ஆளுங்க ஏறுவாங்க. அதையும் நான் காமிக்கிறேன். அண்ட் நான் இது மதுரை வரைக்கும் கவர் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன். நடுவில் உள்ள எந்த ஸ்டேஷன் கவர் பண்ணுற மாதிரி இல்லை, ஏன்னா நேற்றுலேருந்து ட்ராவலில் இருக்கிறனால ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு விருதுநகர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நடுவில் வர்ற ஊர்க்காரங்க கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா கொஞ்சம் டயர்டாக இருக்கனால வீடியோ எடுக்க முடியல. தென்காசி முடிஞ்சாச்சு. சங்கரன்கோவில், ராஜபாளையம், விருதுநகர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, விழுப்புரம் मार्ग से चेन्नई एग्मोर तक जाने वाली चेन्नई एक्सप्रेस प्लेटफॉर्म नंबर 1 ஓகே, தென்காசி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஸோ கரெக்டாக ஆன் டைமுக்கு டிபார்ட் ஆகி போயிட்டுருக்கோம். ஸோ முன்னாடி வீடியோ சொன்ன மாதிரி தான். ஸோ இதுக்கப்புறம் எந்த ஸ்டேஷனையும் நான் கவர் பண்ணுற மாதிரி கிடையாது. எல்லா ஸ்டேஷனும் ஸ்கிப் பண்ணலான்னு இருக்கேன். பிகாஸ் முன்னாடி சொன்னது தான். ஸோ அந்த ஊருக்காரங்க தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்ரி வேறு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அந்த ரீசனும் தான். ஸோ அதனால தான் வந்து இதை நான் பண்ணுறேன். நெக்ஸ்ட் விருதுநகர்லேருந்து மதுரை வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெச் இருக்குது. ஸோ அதை கவர் பண்ணி மதுரைக்கு கரெக்டாக 6:50 போய் ரீச் ஆகும். அதை அப்படியே நம்ம வந்து அங்கே போய்ட்டு மதுரைக்கு போய் முடிச்சிடலாம். இப்போ கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வந்து ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். 1 hour later. இப்போது ஃபைனலி கிடையாது, ஒரு வழியாக விபிடி விருதுநகருக்கு வந்து ரீச் பண்ணியிருக்கோம். அட்வான்ஸாக ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே வந்திருக்காங்க. ஸோ நம்மளுடைய இந்த கொல்லம் மெயிலுக்கு விருதுநகரில் தான் பார்த்திங்கன்னா லோக்கோ சேஞ்ச் இருக்குது. இப்போ இவ்வளோ நேரம் நம்மளை கொல்லத்துலேருந்து விருதுநகர் வரைக்கும் ஒரு டீசல் இஎம்டி தான் வந்து புல் பண்ணி வந்திருக்கோம். இங்கேருந்து எலக்ட்ரிக் வேப் 4 தான் அட்டாச் பண்ணுவாங்க. வேப் 4 இங்கேருந்து சென்னை வரைக்கும் வந்து கூட்டிகிட்டு போகும். ஸோ அந்த லோக்கோ சேஞ்ச் இப்போ நடந்துகிட்ருக்கு. அண்ட் வந்து செம்ம தூக்குங்க. நேற்று ஃபுல்லாக கொஞ்சம் தூங்காதனால என் ஃபேஸை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ டயர்டாக இருக்கேன் அப்படின்னு. ஸோ நேற்று நைட்டு கொஞ்சம் தூங்காதனால கொஞ்சம் நல்ல தூங்கிட்டேன். அண்ட் விருதுநகர் உள்ளே வந்ததே தெரில. வண்டி நின்னதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு ஃபோன் எடுத்து பார்க்குறேன் விருதுநகர் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஆனால் விருதுநகர் டு மதுரை பார்த்திங்கன்னா ஸ்லாட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. கண்டிப்பாக திருமங்கலம் ஆர் திருப்பரங்குன்றத்தில் வண்டி நிப்பாட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா இங்கே 5:45 டிபார்ச்சர். பட் மதுரைக்கு போய் ரீச் ஆகிறது பார்த்திங்கன்னா 6:50 போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 55 நிமிஷம் இங்கேருந்து தேவையே கிடையாது. வெறும் ஒரு 40 நிமிஷம் 35 நிமிஷமே இங்கேருந்து மதுரைக்கு போகிறதுக்கு அதிகபட்ச டைமிங்கு. ஆனால் கண்டிப்பாக திருமங்கலத்தில் நிப்பாட்டத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது முன்னாடி நான் ட்ரெயினில் வந்திருக்கேன், அதனால் தெரியும். ஸோ வாங்க. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் நான் ஸ்டாப் ரன் இருக்கும் இங்கேருந்து திருமங்கலம் வரைக்கும். திருமங்கலத்தில் கண்டிப்பாக நிற்பாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து மதுரை போகிறதுக்கும் கொஞ்சம் இருட்டிடும். ஸோ அதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வந்துக்கிட்டு திருமங்கலம் எங்கே ஸ்கிப்பிங் பாட்டிடுவான். ஆமாம், தெரியல. அந்த வாய்ஸ்
எடுத்துருங்க. இந்த தண்ணி தான் வாங்கினேன். எதுவுமே ரயில்லாம் தோட்டமே கிடையாது. அப்படி ஓகே, ஃபைனலி மதுரை ஜங்ஷனுக்கு வந்தாச்சுங்க. ஸோ நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் அல்லது திருமங்கலத்தில் நிப்பாட்டுவாங்க அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல, அங்கே ஸ்டார்ட் பண்ணது தான் ஒரு 10 மினிட்ஸ் ஏர்லியாகவே நம்மளுடைய மதுரை ஜங்ஷனுக்கு நம்மளுடைய கொல்லம் சென்னை எக்மோர் மெயில் எக்ஸ்பிரஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே நாங்கள் கொஞ்சம் நேரம் போய்ட்டு லோக்கோ ஷாட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே இங்கிட்டு வந்துவிட்டோம். ஸோ இங்கிட்டு பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக மழை பெஞ்சிருக்கு. நம்ம ரூட்டில் பார்த்திங்கன்னா மழையே சுத்தமாக இல்லை. பட் அங்கிட்டு வேர்த்து கொட்டிகிட்டு இருந்துச்சு. இங்கிட்டு பார்த்திங்கன்னா அப்படின்னா இங்கேருந்து கேட்டக்கப்புறம் தெரிஞ்சு இங்கே ஒரு 2 ஹவர்ஸ் பக்கத்தில் என்னமோ மழை பெஞ்சிருக்கான். அதான் நம்ம வந்து அங்கிட்டு போனோடனே மழை இங்கிட்டு வந்துருச்சு, நம்ம இங்கிட்டு வந்தோடனே மழை அங்கிட்டு போயிடும். ஸோ அது எப்போயும் நடக்கிறதான. எனிவே ஜேர்னி வந்து ரொம்ப அற்புதமாகவே போச்சு. நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் டிக்கெட் ஃபேரை சொல்ல மறந்துட்டேன். டிக்கெட் ஃபேர் 170 rupees ப்ளஸ் கன்வீனியன்ஸ் சார்ஜ் இருக்குது உங்களுக்கு. புனலூர் டு மதுரை ஜங்ஷன் வர்றதுக்கு அவைலபிலிட்டி நிறையவே இருக்கும் இந்த செக்ஷனில். ஸோ அந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க கரண்ட் அவைலபிலிட்டியோ இல்லை அதுக்கு முன்னாடியோ புக் பண்ணி ஜென்ரலே புக் பண்ணிக்கலாம். தக்கல்லாம் போகணும்னு அவசியமே இல்லை. ஓகே, வீடியோ அப்படியே இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பெல் ஐக்கானை தட்டி அதில் போட்டுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அன்டில் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் பாய் ஃப்ரம் ஆர்ஜே அருண்குமார். லவ் யூ, டேக் கேர், பை.